வாழ்க்கையில் நாம் ஒன்று கால்குலேட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கை நமக்காக வேறொரு விஷயத்த கால்குலேட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நாம் ஒன்று பண்ணால் அது ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை நமக்கு நல்லா வச்சு செய்யுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இதுக்குள்ள. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன வயசில் என்னோட நண்பனோட குழந்தை அவன் நல்ல டிராயிங் வரைவான். நான் என்ன செய்வேன், அவனை ஏதாவது போட்டிகள் வந்ததுன்னு அவனை கூப்பிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு போவேன், டிராயிங்லாம் வரைவான். ஆனால் ஒரு பரிசு கூட கிடைக்கவே கிடைக்காது. சின்ன வயசுலேருந்து அவனுக்கு பரிசு கிடைச்சதே இல்லை. நான் அவன் டிராயிங் வரைகிறத விடுறதே இல்லை. அவன் டிராயிங் நல்லா வரைவான், ஆனால் அவனுக்கு நல்ல பரிசு கிடைக்கவே இல்லை. அவன் ஆனால் அந்த பரிசுக்காக ஏங்குவான். ஒரு பரிசு கிடைக்காதான்ட்டு ஒவ்வொரு காம்படிஷன்லையும் தோத்துட்டு வந்து நிற்பான். இப்படி போயிட்டே இருந்துச்சு காலம். இப்போ பெரிய பையன் ஆயிட்டான். இப்போ அவன் ஒரே ஒரு டிராயிங் வரைஞ்சி தந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்காத ஆட்களே கிடையாது. அவங்க அப்பா இறந்து போன ஃபோட்டோவுக்கு எனக்கு இது வரைக்கும் ஃபோட்டோ இல்லை, எங்கள் அப்பாவையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு டிராயிங் பண்ணித்தாங்க அப்படின்னு சிலர்லாம் எமோஷ்னலாக கேட்குறத பார்த்தா அப்படி இருக்கும். ஏன்னா இவன் டிராயிங் வரைஞ்சா அவ்வளவு தத்ரூபமாக, அவ்வளவு பார்க்க அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக வரைவான். நிறைய பேர் அப்படி அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுக்கும்போது அப்படியே எமோஷ்னல் ஆகிறத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவனோட டிராயிங் உயிருள்ளதாக இருக்கும். இதுலேருந்து என்ன புரியணும்னா, நம்ம ஒரு சிறு மலரை நோக்கி நம்மளோட பயணத்தை கொண்டு போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பரிசு கிடைச்சிடாதான்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கை நமக்காக வைத்திருக்கும் பரிசு கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனைங்கிற மாதிரி நாம கேட்கறது ஒண்ணுதான். ஆனா இங்க காடே பூத்து கிடக்குது. இதுதான் வாழ்க்கை. நாம நினைச்சுக்கிறோம் நமக்கு இன்னைக்கு நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்மளை வேறொரு பயணத்திற்கு, நம்மளை வேறொரு நிலைக்கு உயர்த்துறதுக்காக தான் நடக்குது. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய பார்வையை பிரபஞ்சத்தை நோக்கி திருப்ப வேண்டும். என்னைக்கு இது ரெண்டும் ஒன்னா இணையுதோ அன்னைக்கு வெற்றி நிச்சயம்.